இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 கடைசி வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பெயர் மத்தேயு. அவர்தான் மத்தேயு சுவிசேஷ நூலை எழுதினவர். அந்த ரோம அரசாட்சியில் அந்த ரோமர்கள் தங்களுக்கு வரி வசூலிக்கும்படியாக பெரிய பெரிய செல்வந்தர்களிடத்தில் லீஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அவர்கள் உள்ளூர் ஜனங்களை பிடிச்சி அவர்களை நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு வரி டேக்ஸ் கொடுத்துடணும், மீதி எக்ஸஸாக நீங்கள் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி சம்பளம் போக அவர்களுக்கு எக்ஸஸாய் வாங்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார்கள். ஆகவே தான் யூதர்கள் தங்களிடத்திலேயே ஆயக்காரர்கள் அதிகமாய் அவர்கள் காசு கேட்டு வாங்குறபடியினால் அவர்கள் வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆயத்துறையில் இருக்கக்கூடிய ஆயக்காரர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களினால் வெறுப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால் கூடுதலாக வரி வசூலித்து கொண்டு அங்கே கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்துட்டு மீதி அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மத்தேயுவை, லேவியை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் அவருக்கு பின் சென்று அவருக்காக ஒரு மிகப்பெரிய விருந்து செய்கிறதை பார்க்கிறோம். அந்த மிகப்பெரிய விருந்து செய்யும் பொழுது நிறைய ஆயக்காரங்க வந்துட்டாங்க. அவனோடு கூட தொழிலில் இருந்தவங்க வந்துட்டாங்க. மற்றவர்களும் வந்து அவரோடு கூட பந்தி இருக்கும் பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு பதில் சொல்கிறாரு, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன், சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின சம்பவத்தில் அவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவிசுவாசமான பாயில் படுத்துக்கொண்டு ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, தேவன் ஒருவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்குது, நீர் என்ன பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதற்கு திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு புதிய ரசமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி விளங்கி கொண்டிருக்கிறது. அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு பழைய துருத்தியை போல இருந்த பரிசேயர்களுக்கு, அதை நியாயசாஸ்திரிகளுக்கு, வேதபாரகர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் இங்கேயும் அங்கே ஆண்டவரே சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு தான்ப்பா வைத்தியன் வேணும், சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன், அதனால தான் அவர்களிடத்தில் பிரசங்கிக்கிறேன், அவர்களை அழைக்கிறேன், அவர்களை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த புதிய ரசமாகிய அந்த இயேசுவினுடைய புதிய நற்செய்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் புதிய துருத்தியாய் இல்லாதபடியினாலே யூத மதம் என்கிற, யூத மார்க்கம் என்கிற, யூத சமயம் என்கிற அந்த பழைய ரசத்தை, அந்த மத போதை நிறைந்த ரசத்தை பழைய துருத்திகளிலே அவர்கள் வைத்திருந்தபடியினாலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனை போல அவர்கள் திரும்பவும் சொல்லுகிறார்கள், யோவானுடைய சீஷர்கள் அவர்கள் உபவாசிக்கிறார்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். அதே போல் எங்களுடைய சீஷர்களும் அவர்களும் உபவாசிக்கிறார்கள், அவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் உம்முடைய சீஷர்கள் உபவாசமும் பண்ணுறதில்லை, ஜெபிக்கிறதும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். இங்கே புது ரசம் என்று சொல்லக்கூடிய காரியமானது இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றிற்குமே வேண்டாத வாதம் பேசி வாதம் பிடித்தவர்கள் போல காணப்படுகிறார்கள். அங்கே மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு அற்புதத்தோடு கூட ஆண்டவர் அந்த காரியத்தை செய்த போதிலும் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். வியாதியில் படுத்து கிடந்தவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், இவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். இங்கே அதே போல இங்கே ஒரு பாவத்தின் வாழ்வில் இருந்த மனிதன் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அவன் சந்தோஷமாக இயேசுவை பின்பற்றுகிறதற்கு வந்துவிட்டு அவனுடைய வீட்டிலே விருந்து பண்ணுகிறான். அவனோடு கூட சேர்ந்து அநேகரை அழைத்தும் வந்திருக்கிறான் இயேசுவை பார்க்கும்படியாக. அதையும் அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போது யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க, பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறாங்க, உம்முடைய சீஷர்கள் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா?
மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்று அதற்கும் இயேசு ஒரு புதிய ரசத்தை போன்ற புதிய நற்செய்தியாக வந்த இயேசு அவர்களுக்கு கூறுகிறார். அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. யாராவது புது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பழைய வஸ்திரத்தை போட்டு அது கூட இணைச்சி யாருமே போட மாட்டாங்க. புது ட்ரெஸ்ஸுனால் புது ட்ரெஸ்ஸாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். ஏன்னா அதனுடைய விரியக்கூடிய தன்மையெல்லாம் போயிடும். புது திராட்சை ரசம் கொஞ்ச நேரம் ஆகும்போது அது ஈஸ்ட்டு நொதிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் இந்த தோலினால் செய்யப்பட்ட இந்த பைகளானது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா புது திராட்சை ரசமும் அந்த பழந்துருத்தி விரிந்து கொடுக்க முடியாமல் கிழிந்து போகிறதுனால புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும் என்று பார்க்கிறோம். ஆகவே புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். அதாவது புது துருத்தியாக மாறலைன்னா இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் நிழல்கள் எல்லாம் இங்கே நிஜமாய் மாறுகிறது என்கிற ஒரு பரந்த மனதோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் ஞானஸ்நானத்தை எதிர்க்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அநேகர் பயப்படுகிறார்கள். அது எதற்கு என்று கேட்கிறார்கள். அந்நிய பாஷையினுடைய அடையாளங்களோடு கூட பெற்றுக்கொள்ளுகிற ஆவியானவர் எதற்கென்று கேட்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாமே வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய துருத்தியாய் இருக்கிறவர்கள் பழைய நாட்களிலே தன்னுடைய பழையவர்கள் தங்களுடைய முந்தைய மூதாதையோர் பின்பற்றின அதே காரியத்தை, அதே சடங்காச்சாரத்தை, அதே மத வழிபாடுகளை பின்பற்றுகிறதற்கு இன்றைக்கும் இருக்கிறபடியினால் அப்படிப்பட்ட பழைய துருத்திகளில் புதிய திராட்சரசமாகிய அவருடைய நற்செய்தியை, அவர் அறிவித்த பாவ மன்னிப்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது, அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்திருக்கிறார், அவர் நான் போவேன் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் அனுப்புவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் பழைய துருத்தியை போல வாழ்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம். நாம் புதிய ரசமாகிய நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறவர்களாக புதிய துருத்திகளாக மாறினோம் என்று சொன்னால்தான் இயேசு சொன்னது போல புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். ஏன்னா பழைய ரசம் கொஞ்சம் போதை ஏறின ஒரு ரசமாக இருக்கும், நொதித்தல் நடந்த ஒரு ரசமாக இருக்கும். பழைய ரசமே நல்லதென்று இன்றைக்கி உலகம் சொல்லுகிறது. நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய காரியங்களை நாங்கள் சரியாக பின்பற்றிட்டு போகிறோயா, எதுக்கியா? அதற்காக நூதனங்கள் நமக்கு தேவையில்லை. நூதனமாய் ஆடுகிற காரியங்கள், டான்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினால் பிரசங்கிக்கப்பட்ட நிருபங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி வாழ்கிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனையோ நாகரிக உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நிறைய மாற்றங்கள் வருகிற ஒரு யுகத்தில் வாழ்கிறோம். இன்றைய பழக்கங்கள் நாளைய பழையவனாக மாறுகிற நாட்களில் இருக்கிறோம். உடைகளில் ஏராளமான மாற்றம், நடைகளில் ஏராளமான மாற்றம், நம்முடைய முடிகளில் ஏராளமான மாற்றம், நம்முடைய காலணிகளில் மாற்றங்கள், வாகனங்களில் மாற்றங்கள், பேச்சு நடைகளில் மாற்றங்கள், வீடு அமைப்புகளில், உணவு பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் புதுமைகளை கடைபிடிக்கிறோம். இவற்றை நாகரிகம் என்ற பெயரில் அங்கீகரிக்க நம்ம யாருமே தயங்குகிறதில்லை. காலத்தின் பழக்கத்தினால் கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் விசுவாச பாரம்பரியங்களில் பல நேரங்களில் பிடிவாதமாக இருந்து கொண்டு அவைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து வெறும் மாற்றங்களுக்காக மாற்றங்களை ஏற்க அழைப்பு விடுக்கலை. நாகரிக உலக போக்கின் நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு தேவ சித்தப்படியான ஒரு புதியதோர் வாழ்க்கை நிலைக்குத்தான் அழைப்பு கொடுக்கிறார். அதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்கிறார். பழமையின் மத போதையில் மயங்கி கிடப்பதினால உதடுகள் தான் தேவனை தொட முடியும், உள்ளம் தொலைவில் காணப்படக்கூடியதாக இருக்கிறோம். புதுமை என்று ஏதாவது கூத்துகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வேதாகமும் கூறும் வழிமுறைகள் காலத்துக்கு ஏற்றவைகளாய் நமக்கு ஒரு ஜீவ நூரோடையிலிருந்து யுகங்கள் தோறும் தேவ திட்டத்தின்படி
புது வெள்ளங்கள் போல் அவைகள் வருகின்றன. பழைய ஏற்பாட்டு பண்டிதர்களால் புரிந்து கொள்ள முடியலை. ஓய்வு நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனின் ஆசாரிய முறைமை, பழைய ஏற்பாட்டு தரிசனங்கள், காணிக்கைகள் தான் அந்த பண்டிதர்கள் அப்படியே இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து அங்கே நிழலாய் சொல்லப்பட்டவைகளை நிஜமாக, அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. நிஜமாகவே நான் வந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை சொன்ன போதிலும் கூட பழைய துருத்திகளைப் போல வாழ்ந்தவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அப்படி இராதபடி புதிய துருத்திகளாய் மாறி புதிய ரசமாகிய இயேசுவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன்